இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் களமும் 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் இன்னொரு நினைவு நாளும் நெருங்கிக் கொள்வதால் ஏகேடிஆர் தரப்பு இந்த விடயத்திலும் சில நகர்வுகளை செய்கிறது. அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை பகிரங்கப்படுத்தும் வகையிலான விசாரணைகள் தற்போது புதிய கட்டத்தில் இருப்பதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் செப்பியுள்ளார். இந்த தாக்குதல் குறித்து முன்னர் விசாரணை செய்த குழுக்கள் மற்றும் ஆணையகங்களுக்கு கிட்டிக்கொள்ளாத புதிய தரவுகளும் விடயங்களும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஏகேடிஆரின் அரசாங்கம் குறிப்பிடுகிறது. இந்த வாரம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதிகளுடன் தொடர்புடைய முகங்களில் முக்கிய முகம் என்ற ஒரு சந்தேகத்துக்குரிய பிள்ளையான் கைது செய்யப்பட்டு 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவுடன் தற்போது கொழும்பில் வைத்து வறுத்தெடுக்கப்படும் நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னர் கிட்டிக்கொள்ளாத புதிய பரபரப்பான தரவுகள் தற்போது கிட்டிக் கொண்டுள்ளதாக ஏகேடிஆர் தரப்பு கூறிக்கொள்கிறது. பிள்ளையானின் கைதுக்கு அப்பால் கனடிய நாட்டில் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவில் பணியாற்றிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதான செய்திகளும் வெளிவந்துள்ளன. தற்போது கைது செய்யப்பட்ட அந்த முகம் 2018 பவானிதீவு காவல் நிலையத்தில் பணியாற்றிய 2 காவல்துறை அதிகாரிகளின் கொலை சம்பவத்தின் விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் செயற்பட்ட முகம் என்ற விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் குறிப்பிடுகிறது. பவானிதீவில் ஸ்ரீலங்கா காவல்துறையைச் சேர்ந்த 2 படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சதியின் பின்னணியில் இருந்த ஷஹ்ரான் ஹாசிமின் குழுவுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாக குறிப்பிடப்படும் நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக புதிய ஆதாரங்கள் வெளிப்பட்ட கதையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறிக்கொள்கிறது. இன்னும் சற்றேறக்குரிய 10 நாட்களில் தாக்குதல் இடம்பெற்ற ஏப்ரல் 21 என்ற நாள் வரும் நிலையில் அந்த நாளுக்கு முன்னர் இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சூத்திரதாரிகள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என ஏகேடிஆர் அண்மையில் தெரிவித்த நிலையில் புதிய ஆதாரங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார். ஆனால் அவர் ஏகேடிஆரின் கருத்தில் ஒரு யூவடிவ திருப்ப கருத்தை கூறுகிறார். அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகள் ஏப்ரல் 21 முன்னர் வெளிப்படுத்தப்படுவார்கள் என்ற தோரணையில் ஏகேடிஆர் செய்து சொன்னது உண்மைதான். ஆனால் 21 என்ற கால அடையாளத்தை மையப்படுத்தி அவர் அவ்வாறாக செய்தி சொல்லவில்லை. மாறாக இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன்னாலும் சட்டத்தின் முன்னாலும் நிறுத்திக் கொள்ள காலம் நெருங்கி வருவதான அர்த்தப்படுத்தலுடன் தான் அவர் அவ்வாறு சொன்னாரே தவிர 21 முன்னர் தாக்குதல் சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்துவோம் என்ற வகையில் அவர் ஒரு காலக்கெடுவை விதிக்கவில்லை எனவும் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஒரு சமாளிப்பு கதையை கூறுகிறார். ஆகமொத்தம் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சரின் கருத்தை வைத்து நோக்கும்போது ஏப்ரல் 21 முன்னர் தாக்குதல் சூத்திரதாரிகளின் பெயர்கள் பகிரங்கத்துக்கு வராது என்ற ஐயங்கள் தற்போது பலமாக எழுகின்றன. ஆனால் இந்த ஐயங்களுக்கும் பிள்ளையான் மீதான வறுத்தெடுப்பு விசாரணைகளில் பெறப்பட்ட புதிய தரவுகள் என்ன என்பதையும் ஏகேடிஆர் தரப்பு தான் மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும். உள்ளூர் அதிர்வுகள் இவ்வாறு இருக்க வெளியரங்கிலிருந்து இந்திய பெரியனரால் ஏகேடிஆர் தரப்புக்கு புதிய சவால்கள் உருவாகும் அறிகுறிகளும் வந்துள்ளன. பொதுவாகவே இலங்கைக்கு பயணப்படும் வெளிநாட்டு தலைவர்கள் யாரும் மீண்டும் தமது நாட்டுக்கு திரும்பும் போது தாம் வருகை தந்த விமான பயணப்பாதையை விடுத்து உலங்கு வானூர்தியில் பயணித்துக் கொண்டதில்லை. ஒருவேளை இந்த பயணத்துக்கு ஏற்ற வகையில் தமது நாடுகளுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தூரம் சாதகமாக இருப்பதில்லை என்ற ஒரு காரணம் இருக்கக்கூடும். ஆனால் அண்மையில் இலங்கைக்கு சென்ற இந்திய பெரியனரின் பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரத்தில் தனது MI-17 V5 உலங்கு வானூர்தியில் ஏறி நேரடியாக ராமேஸ்வரத்துக்கு பறந்து ஒரு முக்கியமான குறியீட்டு செய்தியை வழங்கியிருந்தார். இந்த பயணத்தின் போது தனது உலங்கு வானூர்திக்கு பாதுகாப்பாக சுக்கோய் ரக போர் விமானங்கள் பறந்ததால் மோடி பாக்கு நீரிணை பகுதிக்கு மேலால் பறந்தபோது அசாதாரணமாக தனது உலங்கு வானூர்தியை சற்று தாழ பறக்க வைத்து ராமர் பாலம் எனப்படும் சுண்ணாம்பு படுகை திட்டுக்கள் உள்ள இடத்தை அவர் துல்லியமாக பார்வையிட்டதை சில காணொளிகள் வெளிப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் இந்த இடத்தை மோடி ஒன்றும் சும்மா பார்வையிட்டுக் கொள்ளவில்லை. அதற்கு காரண காரியங்கள் இருந்த விடயங்கள் தற்போது வருகின்றன. இலங்கை ஆகிய சின்னத்தம்பி வீட்டுடன் தரைவழி இணைப்பு திட்டத்தை மீண்டும் ஒரு முறை பரிந்துரைத்த பின்னரே இந்த குறியீட்டு பார்வையிடலை இந்திய பெரியனரின் சார்பாக மோடி செய்துள்ளார். இப்போது இந்திய பெரியனருக்கு எழுந்த இவ்வாறான தரைவழி இணைப்பு ஆர்வமும்
எட்கா அல்லது எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜி கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் எனப்படும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தத்தை உருவாக்கும் திட்டமும் கொழும்பின் ஆட்சி அதிகார மையத்தில் உள்ள ஏகேடிஆர் தரப்புக்கு மிகப்பெரிய சவாலையும் சங்கடத்தையும் உருவாக்க தலைப்படுகிறது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தரைவழி இணைப்பு என்ற பேச்சை, குறிப்பாக ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் ஒரு பாலத்தை நிர்மாணிக்கும் பேச்சை முதலில் 2002 முன்மொழிந்ததே ஸ்ரீலங்கா தரப்பு தான். விடுதலை புலிகளை ஒடுக்கவும் விடுதலை புலிகளை ஒடுக்கிக் கொள்ள இந்திய உதவியை பெற்றுக்கொள்வதற்கும் இந்தியா குறித்த ஒரு அச்சத்தை புலிகளுக்கு உருவாக்கும் வகையிலும் 2002 இந்த தரைவழிப்பாதை இணைப்பை ஸ்ரீலங்கா தான் பரிந்துரைத்தது. ஆனால் அன்று விடுதலை புலிகளை அச்சுறுத்திக் கொள்வதற்காக இந்த பரிந்துரையை சாக்குக்கு முன்வைத்த ஸ்ரீலங்கா அதன் பின்னர் இந்த பரிந்துரைகளை கைவிட்டாலும், கம்பளி மூட்டியை குடியானவன் கைவிட்டாலும் அதனை கைவிட தயாராக இல்லாத கம்பளி போர்வை கரடி போல ஸ்ரீலங்கா இந்த பரிந்துரையை கைவிட்டாலும் இந்தியா இப்போது அதனை கைவிட தயாராக இல்லை என்பதை நரேந்திர மோடியின் அண்மைய கொழும்பு பயணமும் வெளிப்படுத்தியுள்ளது. தற்போதைய நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தரைவழி இணைப்பில் வீதியையும் தொடர்ந்து இணைப்புகளை நிர்மாணிக்கும் திட்டங்கள் எல்லாம் போடப்படுகின்றன. கடந்த ஆண்டு ஆட்சியும் மாறி காட்சியும் மாறி ஜேவிபி மேற்பார்த்த ஏகேடிஆர் தரப்பு ஆட்சியை பிடித்ததும் அந்த தரப்பின் மரபணுவில் உள்ள பாரம்பரிய இந்திய எதிர்ப்பு மற்றும் வெறுப்பு காரணமாக என்னவோ ஏகேடிஆர் கடந்த டிசம்பரில் டெல்லிக்கு சென்றபோது வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் இந்த தரைவழி இணைப்பு விடயத்தை காணவில்லை. தனது டெல்லி பயணத்தின் போது ஏகேடிஆர் தவறவிட்ட இந்த விடயத்தை மோடி தனது அண்மைய கொழும்பு பயணத்தில் எடுத்திருக்கிறார். இந்திய பெரியனர் இலங்கை தீவின் ஏற்றுமதிகளுக்காக வழங்கும் ஒதுக்கீட்டை தற்போதைய $8 மில்லியன் இருந்து $50 மில்லியன் அதிகரிக்க வேண்டும் என ஏகேடிஆர் தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. ஒருவேளை அமெரிக்கா 3 மாத காலத்துக்கு பின்னர் இலங்கை மீது தனது 44% வரி என்ற சாட்டையை சுழற்றினால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க இவ்வாறான அபயம் அவசியம் என ஏகேடிஆர் தரப்பு நகர தலைப்பட்டாலும், இந்த விடயத்தில் சற்று சுதாகரிக்கும் டெல்லி இவ்வாறான ஒரு சாதக நிலைமை வேண்டுமானால் தன்னுடன் எட்கா ஒப்பந்தத்தை செய்து அதன் மூலமாக ஆதாயங்களை பெறுமாறு கொழும்புக்கு ஒரு செய்தியை கூறுகிறது. இந்தியாவுடன் எட்கா ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்பதை முன்னாள் தலையாரி ரணிலும் கூறிக்கொள்கிறார். கடந்த ஆண்டு இடம்பெற்ற 2 தேர்தல்களிலும் தனது தரப்பு ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் இந்த ஆண்டு நிச்சயமாக இந்தியாவுடன் இந்த எட்கா ஒப்பந்தம் வந்திருக்கும் எனவும் ரணில் அண்மையில் கூறியுள்ளார். இந்தியாவுடன் இவ்வாறான ஒப்பந்தங்களை செய்து அதன் ஆசீர்வாதத்தை பெற்று இலங்கையில் தனது அரசியல் இருப்பை நிலைநாட்ட 2 முறை ரணில் முயற்சிகளை செய்தாலும் அந்த 2 முறையும் அவருக்கு தோல்வியே கிட்டியிருந்தது. இந்த நிலையில்தான் எட்கா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மட்டுமே இனிமேல் இலங்கையின் ஏற்றுமதிகள் குறித்த விடயத்தில் இந்திய பெரியனர் ஒரு முடிவை எடுப்பார் என்ற செய்தி மறைமுகமாகவும் சூசகமாகவும் கொழும்புக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை இந்த விடயத்தில் அதற்கு பெரும் சங்கடம் உள்ளது. ஏனென்றால் ஏகேடிஆரும் சரி அவரது ஜேவிபியும் சரி கடந்த காலத்தில் இதே எட்காவுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டில் இருந்த தரப்புகள். கடந்த 2016 ஜனவரியில் ஜேவிபி நடத்திய எட்காவுக்கு எதிரான கருத்தரங்கில் உரையாற்றிய ஏகேடிஆர் இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்த்து கொண்டார். அத்துடன் எட்கா விடயத்தில் ஒரு அரசியல் சூதாட்டம் நடைபெறுவதாகவும் இந்தியா இலங்கையின் அரசியலில் தலையிட முயற்சிப்பதாகவும் யாழ்ப்பாணத்தில் இந்தியாவின் உளவு அமைப்பான ரோவுக்கு பல உளவாளிகள் உள்ளதாகவும் இந்தியா இலங்கையின் பொருளாதாரத்தை விழுங்க விரும்புவதாகவும் ஏகேடிஆர் அன்றைய கருத்தரங்கில் குறிப்பிட்டிருந்தார், அதாவது 2016. அத்துடன் இலங்கை சந்தையில் இந்திய வாகனங்கள், இந்திய கட்டுமானத்துறை மற்றும் மருத்துவத்துறை ஆகியன ஏகபோக உரிமையுடன் இருப்பதால் இவ்வாறான துறைகள் ஊடாக இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தி அதன் மூலம் இலங்கையின் அரசியலை கையாள்வது இந்தியாவின் நோக்கம் எனவும் அவ்வாறான இந்திய பெரியனரின் நோக்கத்துக்கு உதவி செய்யும் வகையில் இந்த எட்கா ஒப்பந்தம் இருப்பதால் அவ்வாறான ஒப்பந்தம் ஒப்புக்கொள்வதை தாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அன்று ஏகேடிஆர் சூளுரைத்தார். ஏகேடிஆரின் இந்த கருத்துக்கள் வெளிவந்து 8 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்போது அவரும் அவரது தரப்பும் தான் ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பாக மாறியுள்ளன. இதனால் வேறு வழியின்றி இந்தியாவுடனான வணிகம் மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் நகர்வுகளில் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையையும் அதேவேளை பிகுபண்ண வேண்டிய நிலைமையையும் ஏகேடிஆர் தரப்பு எதிர்கொள்ளும் வேளை வந்திருக்கிறது. இப்போது ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை எட்காவை ஒரு பொறியாக கருதக்கூடாது எனவும்
இலங்கை தீவை அதன் தற்போதைய பிரச்சனைகளிலிருந்து வெளியேற்றிக் கொள்ள அதனை ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும் எனவும், இந்தியா உண்மையில் இலங்கைக்கு ஒரு போட்டியான நாடு அல்ல, நட்பு நாடு என்ற எக்கேடிஆர் தரப்பின் சுருதி மாற்றங்களும் மெல்ல கிளம்ப தலைப்படுகின்றன. ஆனால் மறுபுறத்தே பாரம்பரியமாக உள்ள இந்திய எதிர்ப்பு சார்ந்த சங்கடங்களும் சவால்களும் ஏகேடிஆர் தரப்பை அழுத்திக் கொள்வதால் இப்போது இந்த விடயத்தில் அது பம்மி பதுங்கி நகர தலைப்படுகிறது.